நன்றி நன்றி. சரி, முதல் முறையா வந்தவங்க எல்லாருக்குமே நீங்களே நல்லா கைத்தட்டி உங்களை வெல்கம் பண்ணிக்கோங்க. மத சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன், ஜோதிஸ்வரமான இறைவன், எல்லாம் மதத்தை சார்ந்த மத தலைவர்கள் வணங்கக்கூடிய நினைக்கக்கூடிய அந்த மரம் பொருள் ஜோதிஸ்வரமான இறைவனதான் சிவன். அப்படின்னா சதா காலத்திற்கு உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். நீங்க பார்த்துருக்கீங்களா, நம்ம விட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு பேட்ஜ் போட்டிருப்பாங்க. அந்த பேட்ஜில் அமைதி, சாந்தி, அமைதி, சாந்தி பேட்ஜில் நிறைய போட்டு வருவாங்க. கொஞ்சம் கூட சைலன்ஸ், அது சவுண்ட் இல்லை. வெளியில் அந்த மாதிரி தெரியாம பேசிட்டு இருந்தாங்க. அமைதி எல்லாரும் வச்சிருக்கும் போது திடீர்னு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சிகளுக்கு வந்து நெஞ்சுருக்கமாக இருந்துச்சு. அம்மா மொழிகளை நாங்கள் வந்து எங்க அமைப்பு சார்பில் நாங்கள் வந்து இந்த மாதிரியே சொல்றோம். அதிகமா ஐம்பத்தி ஆசையில முதல்ல அந்த நிகழ்ச்சி வந்து அம்மாவும் ஒரு சகோதரி பிரமுக சகோதரி அம்மா ஜெயஸ்ரீமா சொல்லும் போது அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. 9 மணிக்கு 10 மணிக்குள்ள எல்லாம் ஆசிரியமாக நிகழ்ச்சி நடந்தது ஆசைப்பட்டாங்க. ஆனா வந்து நம்ம மக்களை உறவளிக்கும் போது, ஏன்னா நம்மள போல என்ன மாற்று சாயப்பட்டதுனால அவங்க ஒவ்வொரு இடத்துல நம்ம சேர்த்து கூட்டி சேர்க்கும் போது எல்லாத்தையும் வந்து சேர்க்கறதுல கொஞ்சம் நேரம் தாங்க ஆயிடுச்சு. எங்க அமைப்பு சார்ந்த சின்ன உலகம் தெரிவிச்சு நன்றி நிச்சயமாக நல்லா அற்புதமா பேசினாங்க. நம்முடைய சகோதரியா பேசினாங்க. நான் வந்து லெக்சர்லாம் பண்ண வரல, கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷமா இருக்கலாம். இந்த பிரம்மாகுமாரிகள் அமைப்போட முக்கியமான நோக்கமே என்னன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா சந்தோஷமா அன்பான ஒரு வாழ்க்கை வாழும். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்குது. இந்த ஜாதி, மதம், இனம், மொழி வித்தியாசம், உடல் ஊடகம் இது எல்லாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு தெய்வீகமான சக்தி, இறைவனுடைய குழந்தைகள். நம்ம எல்லாரும் ஆத்மா. இந்த உடம்பை பார்க்க சிஸ்டர் முதலே சொல்லிட்டாங்க, உடம்புல என்னதான் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பிரதரும் நல்லா வலியுறுத்தி சந்தோஷம் யாருக்கு வேணும், உடம்பு தேவை, மனசுக்கு வேணும். மனசு எங்க இருக்குன்னா ஆத்மா இருக்கு. ஆத்மாவை நம்ம சந்தோஷமா அமைதியா வச்சுக்கணும். இந்த உலகம் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. எல்லாருமே சந்தோஷமா அமைதியா ஆரோக்கியமா செல்வம் நிறைச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஆனா இப்ப எல்லாமே மோசமாயிடுச்சு. இப்ப மறுபடியும் அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்குறதுதான் பிரம்ம குமாரிகளோட அமைப்போட நோக்கம். அதுதான் இவங்க அன்பு சகோதரி இவங்க சேவைகள் செஞ்சு அதை உருவாக்குறதுக்காக பாடுபடுறாங்க. அமைதியா பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க சேர்ந்து சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல ஊர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னப்பா? அவங்களுக்கு கூட இந்த ஆன்மீக செய்தி சமூக
பின்தங்கிய அல்லது இந்த மாதிரி நரிக்குறவு பிள்ளைகளுக்கு வந்துட்டு நிறைய எதிர்காலத்துக்கான தேடல் நிறைய இருக்குது. அந்த தேடல் எங்களுடைய பயணங்கள் நிறைய ஒரு 20 வருஷமா 25 வருஷமா போயிட்டு இருக்கிறோம் நாங்கள். அதில் இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களை வந்து பாருங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே நீங்கள் ஏதோ நரிக்கிறவங்க உட்காந்துருக்காங்க போகிறாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த பிள்ளைகள் எல்லாருமே இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களை தாண்டி வளர்ந்துருக்காங்க. அது ஒரு சின்ன உதாரணம். இந்த தம்பி இவருடைய ஸ்டூடெண்ட்டு, இவர் வந்து தற்காப்பு கலை மாணவர், குங்ஃபு மாணவர். இவர் வந்து தேசிய அளவில் கடந்த வருடம் நடந்த ஒரு நேரு ஸ்டேடியத்தில் நடந்த ஒரு டோர்னமெண்ட்டில் கோல்டு மெடல் வாங்க வாங்கியவர். அந்த மாதிரி அறிமுகப்படுத்துறவங்க எனக்கு அந்த மக்களுக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிற கட்டத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த பிரம்மகுமாரி அமைப்புக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே குங்ஃபுல ஒரு நல்ல பயிற்சி பெற்று இந்த தம்பி ஜூனியர் லெவலில் கற்றுக்கார் கோல்டு வாங்கியிருக்காரு. எல்லாருமே குங்ஃபுல நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைட்டிங் பண்ணி ரொம்ப டிசிப்ளினான மாணவர்கள்.